உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். இது என்னோட ஃபேவரட் டைலாக். காதலுக்கென்று ஒரு தேவன் யாரு? மிஸ்டர் சுக்கரன். அந்த மிஸ்டர் சுக்கரன் யாரு? ஹீஸ் யுவர் ஃபாதர். யுவர் ஃபாதர். உங்க ஃபாதர் 6ல உச்சமா இருக்கார். ராசிநாதனுடன் ராகு உச்சம். ராகு சேர்ந்து இருக்கிறார். சுக்கர மித்திரன் ராகு. துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தி தடுமாறும். புத்தி அப்படியே நீங்க 10 இடத்துல உங்க மைண்ட் எல்லாம் போகும். தப்பு பண்ணணும்னு தோணும். தப்பு பண்றதுக்கு காசு பணம் தேவையில்லை. தப்பு பண்ற துணிச்சல் இருந்தா போதும். அந்த துணிச்சலை யார் தரார்னா ராசிநாதன் தருகிறார். ராசிநாதன் உச்சமாக இருக்கும் பொழுது எந்த தைரியமும் வந்துவிடும். போடா பாத்துக்கலாம் பண்ணுங்க, உங்களுக்கு யார் தைரியமா இல்ல வேண்டான்னு சொன்னா. கோயில்ல எது சிறப்புன்னு பார்க்கணும். கோயிலுடைய கோபுரம் தான் சிறப்பு. அடிக்கல் கீழே முதலில் முந்திக் கொண்ட அடிக்கல் கீழே சென்று விடுகிறது. பொறுமையுடன் காத்திருந்த கடைசிக்கல் கோபுரத்தை சென்றடைகிறதுன்னு சொல்லுவாங்க. சோ சூரியனார் 5ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிணக்கு ஏற்படும். இப்பதான் சொத்து வாங்க வேண்டீங்க, அப்புறம் பிணக்குங்கிறீங்க. நீங்க வாங்குற சொத்து நீங்க வாங்குவீங்க, ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? காதலின் மாதம். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். இது என்னோட ஃபேவரட் டைலாக். காதலுக்கென்று ஒரு தேவன் யாரு? மிஸ்டர் சுக்கரன். அந்த மிஸ்டர் சுக்கரன் யாரு? ஹீஸ் யுவர் ஃபாதர். யுவர் ஃபாதர். உங்க ஃபாதர் 6ல உச்சமா இருக்கார். சுக்கரன் உச்சமான இந்த நேரத்திலே கூட வேற சிக்கரி வேற. நம்ம சிக்கரி யாரு? சிக்கரி நான் அந்த பதிவெல்லாம் பார்க்கல சார். காபி கொட்டை அரைக்கும் போது கூட கொஞ்சம் சிக்கரி போடுற மாதிரி சுக்கரன் உச்சமா இருக்கும் போது கூட கொஞ்சம் ராகுவை இந்த இயற்கை சேர்த்து வச்சிருச்சு. இது யார் யாருக்கு என்னென்ன செய்ய போதோ. அதனால இந்த இப்படி சேரும் போது என்ன ஆகுனா, ஒரே நேரத்தில் லவ் அண்ட் லஸ்ங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடிய டஃப்பான டைம் இது. ராசிநாதனுடன் ராகு உச்சம். ராகு சேர்ந்து இருக்கிறார். சுக்கர மித்திரன் ராகு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தி தடுமாறும். புத்தி அப்படியே நீங்க 10 இடத்துல உங்க மைண்ட் எல்லாம் போகும். தப்பு பண்ணணும்னு தோணும். காரணம் என்ன? தப்பு பண்றதுக்கு பணம், பொருள், காசு எதுவுமே தேவையில்லை. தப்பு பண்ற தைரியம் இருந்தா போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய போலீஸ்காரர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது. நான் போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன், என்ன காவல்துறைக்காரரே, எப்படி உனக்கு தைரியம் வருது? உனக்கு 1 ரூபாய் காசு கையில் இல்லை, எப்படி உனக்கு தைரியம் வந்ததுன்னு. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது. தப்பு பண்ணுறதுக்கு காசு பணம் தேவையில்லை. தப்பு பண்ணுற துணிச்சல் இருந்தால் போதும்னு. அந்த துணிச்சலை யார் தரார்னா ராசிநாதன் தருகிறார். ராசிநாதன் உச்சமாக இருக்கும் பொழுது எந்த தைரியமும் வந்துவிடும். போடா பார்த்துக்கலாம் பண்ணுங்க, உங்களுக்கு யார் தைரியமா இல்லை வேண்டான்னு சொன்னா. உங்களுக்கு டாக்டர் வியாதின்னு சொல்றாரு, அப்போ வர வேண்டிய குணம் இது. போங்க சார் பார்த்துக்கலாம், நான் எனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருத்தர் உங்களை தோத்துட்டேன்னு சொல்றாரு, அப்போ போடா பார்த்துப்போம், எனக்கு ஒன்றும் ஆகாது. எப்போ அந்த தைரியம் வரணும்னா, உலகம் உங்களை சந்தேகிக்கும் பொழுது வர வேண்டிய தைரியத்தை. சும்மா காட்டியுமே தைரியம் வந்தால் என்ன ஆகும்னா, கர்வம், அகம்பாவம் போன்றவெல்லாம் ஏற்படும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஷோஸ்க்கெலாம் நான் வர்றதில்லை. இந்த மாதிரி டாக்கிங்ஸ்லாம் நான் கொடுக்குற எதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே உனக்கு அதிசயம். அடுத்த ஷோலேருந்து ஒன்று கூப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் பெருமைன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அடுத்து இந்த இடத்துல தான் புழங்கணுங்கிறதே மறந்துடுறோம். ஸோ அப்போ இந்த ராசிநாதன் உச்சமாகும் போது கர்வம் வரும். உலகத்தில் யாருக்கெல்லாம் தீப்பெட்டியில் தீக்குச்சி இருக்கிறது, தீக்குச்சி ஏன் எரிந்து போகிறது என்று தீப்பெட்டியிடம் கேட்டால் தீப்பெட்டி சொல்லியதாம், உன் தலையில் கனம் இருக்கிறது, அதனால் தான் நீ எரிந்து விடுகிறாய் என்று சொன்னதாம். தீக்குச்சியின் தலையில் கனம் இருக்கிறது, அதனால் தான் அது எரிந்து விடுகிறது. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு கர்வம் வரும். ஏன் வரும்? பாதகாதிபதி சூரியன், பாதகாதிபதி உங்களுக்கு கெடுதல் மட்டுமே. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு குழப்பத்தை கிளியர் பண்ணிடுறேன். என்ன சார், இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, இன்னைக்கு போய் இந்த மாத பலன்கள் போடுறீங்களே, முன்கூட்டியே போடக்கூடாதா சார்? ஓடுகின்ற உலகம் நம்மை திரும்பி பார்ப்பதில்லை. அதுக்கு திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தூரத்தில் நாம் இல்லை. நாம் வேகமா உலகம் கடந்து போயிட்டு இருக்கு. நாளான்னைக்கு கல்யாணம் இன்னைக்கு சொன்னாலே நாளைக்கு மறந்துடுறீங்க. நாளைக்கு ஒரு ரிமைண்டர் வேற உங்களுக்கு கொடுக்கணும். அதுல 5 மணிக்கு வேற ஷூட்டிங் எழுப்பி விடணும் உங்களை. இவ்வளோ பிஸி உங்களுக்கு தேவைப்படுது. யார் சார் ஞாபகம் வச்சிடும்? மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க. போன மாசம் சில பேர்லாம் 1 மாசம் முன்னாடி பத்திரிக்கை வைப்பாங்க. எத்தனை பேர் கல்யாணம் நீங்க ஞாபகமா போயிருக்கீங்க? அந்த கல்யாணம் மாப்பிள்ள, ஐயோ ஆமாம்ல, நாளைக்கு நாளைக்கு கன்னியாகுமரி வேற போகணும்டா. நாளைக்கு கன்னியாகுமரி போகணும்னு இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு உனக்கு. பிரச்சனை என்னன்னா, ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. சரி, நானும் அதான் யோசிச்சோம், என்ன பண்றோம்,
க்ளோஸராக வரும்போது சொல்லிட்டா ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 10 பதிவு வரும். நீங்கள் அதில் என்ன பண்ணிடுறீங்க, இந்த மாதாந்திர பலனை மறந்துடுறீங்க. ஏன்னா ஐபிசியை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாக ஸ்வீட் பாக்ஸ் தான். நான் லட்டு கொடுத்துட்ருக்கேன், இன்னொருத்தர் வந்து ஜிலேபி கொடுக்குறார், இன்னொருத்தர் வந்து ஒரு மிக்சர் காரெல்லாம் கொடுக்குறார். எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த லட்டை மறந்துடுறீங்க நீங்கள். ஸோ அப்போ டெய்லி லட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா பக்கத்தில் போகும்போதாவது கொடுத்தா ஞாபகம் வந்துடும்ல. என்னை போன்ற சக ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்வீட்டாக கொடுத்து உங்களை அப்படி ஒரு கிரக்கத்திலே வச்சுருக்காங்க. நீங்கள் ஆமாம் ராம்ஜி மாத பலன் சொல்கிறேன் நீங்களே, அதனால தான் பக்கத்தில் வரும்போது சொல்கிறேன். அதனால டோன்ட் மிஸ்டேக். எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எதை சொன்னால் எது நடக்கும்னு. அது கிடக்கு 13ஆம் தேதி தான் சூரியன் பெயர்ச்சி அடைகிறார். இன்றைக்கி தான் 1ஆம் தேதி. இதையே முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்கிறது அதிசயம். பார்ப்போம், இருந்தாலும் உங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். அது கிடக்கு 5ஆம் தேதி, 4 நாள் முன்னாடியே வந்தாச்சு உங்களுக்கு. சரியா, அப்படி யோசிச்சுட்டு போங்க. ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு புத பகவான் 12 கூடையவர் 9 கூடிய புத பகவான் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அடடா, கோபுர கலச யோகம்னு சொல்கிறான். கோபுர கலச யோகம் அப்படின்னா என்ன? ஒரு கோபுரத்திலே கலசமாக இருக்கக்கூடிய அமைப்பை தருகிறார். ஒரு கோயில் இருக்கு, கோயில்ல எது சிறப்புன்னு பார்க்கணும். கோயிலுடைய கோபுரம் தான் சிறப்பு. அடிக்கல் கீழே, முதலில் முந்திக் கொண்ட அடிக்கல் கீழே சென்று விடுகிறது. பொறுமையுடன் காத்திருந்த கடைசிக்கல் கோபுரத்தை சென்றடைகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் காத்திருந்த பொறுமைக்கான பலன், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சூப்பரா இருக்கு புரியுங்க. அடுத்ததாக உங்களுக்கு அந்த 9 குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது யாரோடன் சேர்ந்து இருக்கிறான்? 4, 5 குடைய சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ஆட்சி பெற்ற சனி. அவரோட 9 கூடிய பாக்யாதிபதி வந்து அமரும் பொழுது என்னெல்லாம் ஏற்பட போகிறதோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ, சும்மாவே நீங்கள்லாம் செய்வீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் வேற, 8 கூடையவனும் உச்சம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையா சொத்துக்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். லேண்டு வாங்குவீங்க, அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி பாலிசிஸ் வாங்குவீங்க, இன்சூரன்ஸ் பாலிசி இப்படி போட்டு அப்படி எடுக்கிறது, மெச்சூரிட்டி வந்தால் அது பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அசையா சொத்துக்கள் மேலே சீட்டு போடுறது, எதுலேயும் பணத்தை செலுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். 5 குடையவன் 5ஆம் வீட்டிலே பாதகாதிபதி இருப்பதால் ஒரு சின்ன பிரச்சனை. ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க மட்டும் இந்த மாதம் எதுவும் செய்யாமல் இருங்க. அது மட்டும் ஏன்னா பாதகாதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதால், 5ங்கிறது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தை பிறப்பு தாமதமாவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா லட்சங்கள் கொட்டி ஐவிஎஃப் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஐவிஎஃப் பண்ணுறது சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஐவிஎஃப்னா என்னன்னே தெரியாது. ஐவிஎஃப் பற்றி தெரிஞ்சாத வரைக்கும் சந்தோஷம். ஐவிஎஃப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், டெஸ்ட் டியூப் பேபி தான்ப்பா அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ குழந்தை நேச்சுரலாக தான். எங்களுக்கு என்ன குருஜி தெரியும், நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபிலாம் எங்களுக்கு தெரியாது, நான் நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணுறோம். நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் ஆனால் ஆச்சு போனால் போச்சு, ஆனால் இந்த மாதம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ சூரியனார் 5ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிணக்கு ஏற்படும். இப்போ தான் சொத்து வாங்க வேண்டிங்க, அப்புறம் பிணக்குங்கிறீங்க. நீங்கள் வாங்குகிற சொத்து நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை வரும். உங்களை கையெழுத்து போட சொல்லுவாங்க. இந்த வாரிசு சொத்து இதெல்லாம் விற்க போகிறோம், நீங்கள் தான் உங்கள் தாத்தாக்கு பேரனாச்சே, கையெழுத்து போடுங்க. படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. யாருக்கு விற்கிறோன்னு தெரிஞ்சுட்டு கையெழுத்து போடுங்க. என்ன ரேட்டுக்கு விற்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுங்க. இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை முடித்தா அவருக்கு ஒரு புரோக்கரேஜ் கிடைக்குங்கிறதோட அவர் கதை முடிஞ்சு போயிடுது. நம்ம தாத்தா ஆண்டு இருந்து நமக்காக கொடுத்துட்டு போன விஷயம், அதை லாபமாக போனால் போகட்டும், இல்லைன்னா போகவே வேணாம், இருந்துட்டு போடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒரு வாரிசா, உங்களை ஒரு தனக்கான சந்ததியாக அவர் வச்சிருக்காருன்னா இதை நீங்கள் ஆண்டு அனுபவிப்பீங்கன்னு தான் அவர் சந்தோஷமாக சேர்த்தனாரே தவிர நீங்கள் வித்துட்டு போவீங்கன்னு அவர் சேர்த்தலை. அவர் வந்து சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். ஆமாம் சார், எங்கள் தாத்தா ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு ஊரில், அதை வித்தரலான் இருக்கேன். அதை அவர் ரத்தமும் உதிரமும் சிந்தி எத்தனை ஆசையாக வாங்கியிருப்பார். அதில் இருக்க அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க தம்பி. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வாழ்க்கை ஒரே கோடு, காசு பொருளாதாரம்ங்கிற ஒரு கோடு தான் வாழ்க்கை நினச்சிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம். என் மாமியார்கிட்ட நான் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப சங்கடம் வந்த பீரியடில், ரொம்ப கஷ்டம் வந்த பீரியடில் நான் கேட்டிருக்கேன், இந்த வீட்டை வித்துடலாம், கொரட்டூரில் இருக்குது, இந்த வீட்டை வித்துடலாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ என் மாமியார் சொன்னாங்க, அப்படிலாம் வேண்டாம்ப்பா, எதனா வேறு ஏதாவது கடன் கூட வாங்கு, பரவாயில்ல, இந்த வீடு அவர் கட்டின வீடுப்பா அப்படின்னு சொன்னார். சின்ன வீடு தான் சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு. நீங்கள் ஏன் குருஜி எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி, நான் மற்றவங்களை பற்றி சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு எதுக்கு கிசு, நான் என் கதையை சொல்லி நீங்கள் பேசுறதுனா என்கிட்ட பேசிக்குவாங்க, கேட்கறதுனா என்கிட்ட கேட்டுக்குங்க. இன்னொருத்தர் மேற்கோள் காட்டி இவர் சொன்னதை நான் எடுத்துரைக்கிறேன், நீ ஒன்று இடித்து உரைக்க வேணாம், எடுத்து உரைக்க வேணாம், நான் என்னை பற்றியே பேசிக்கிறேன். அந்த சொல்லுடைய வலிமை எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்போ புரியல, இப்போ புரியுது.
ஒருத்தர் உங்கள் கணவர் உங்களுக்கு வாங்கின சொத்து எவ்வளோ வசத்தியானதுங்கிறது, அவர் எத்தனை ஓவர் டைம் பார்த்து அதை கட்டியிருப்பாருங்கிற அது பின்னாடி நிறைய காதல் இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய தியாகம்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை விற்கிறது ஈஸி. ஸோ எதுக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன். துலாம் ராசிக்காரர்கள் எதையாவது விற்கணும்னு முடிவு பண்ணால் ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்கள் தாத்தாவின் காற்றெல்லாம் அந்த வளிமண்டலத்தில் நிறைந்திருக்கிறது. அவரின் சுவாசமெல்லாம், அந்த மூச்சு காற்றெல்லாம் அந்த நிலத்தில் பதிந்திருக்கிறது. அதை உணருங்கள். விற்க வேண்டாம், தள்ளி போடுங்க, அடுத்த மாதம் விற்றுக்கலாம். குருஜி மூடையே மாற்றிட்டீங்க, நான் அதை விற்கலான்னு நினச்சேன். வேண்டாம் சார், எதுக்கு விற்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போயிடலாம், சின்ன வயசு தானே ஆகுது, பரவாயில்ல. எங்கே சின்ன வயசு, எனக்கு 64 வயசு ஆகுது. அது அதோட சின்ன வயசு. அமெரிக்காலாம் 70 வயசுக்கு அப்புறம் தான் டேட்டிங்கே போகிறான். வயது என்பது உடலுக்கு தான். அதனால் சந்தோஷமாக இருங்க, விற்காதீங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் அழைப்புகளை ஏற்றி அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவர்களுடன் என்னோட வீடியோ காலில் பேசலாம். ibcbakti.com இணையதளத்திற்கு சென்று என்னுடைய தரவுகளில் புக் பண்ணி என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.